ஒரு வாட்டி வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு வந்து அண்ணன் சீமானும் சாட்டை அண்ணனும் போயிட்டாங்க. எதுக்கு போனாங்கன்னா, ஸ்டாலினோட அண்ணன் வந்து மூக்காமுத்துன்றவர் இறந்து போனார். அதுக்கு துக்காசாரியாக போனார். ஏன்னா தமிழ்நாட்டை தந்தா யாரு அவன் எதிரியாக இருந்தாலும் வீட்டில் ஒரு கேதம்லான்னு விசாரிக்கணும்ல, அந்த ஒரு நல்ல மனசுக்கு போனவர். அதுக்கு எல்லா பேரும் என்ன சொல்லிட்டாங்க, திமுக அதிமுக எல்லா பேருமே சொல்லிட்டாங்க, ஸ்ரீமான் போய் ஸ்டாலின் பெட்டி வாங்கிட்டாரு காசு வாங்கிட்டாரு. ஹே, இந்த மனுஷனாடா அவங்களுக்கு பெட்டிக்கு நான் நோட்டுக்கும் காசுக்கும் சீட்டுக்கு எல்லாத்துக்கும் விலை போகிற ஆள். டேய், அப்படி போகிறவங்க இவர் என்றைக்கே போய் கூட்டணி போயிருப்பாரா? யாரா போய்டா அப்படி சொல்கிறீங்க? பெட்டி வாங்கிட்டாரு காசு வாங்கிட்டாரு அப்படின்னா கூட்டணி போயிருக்க மாட்டாரா? ஆனால் இப்படி சொன்னாங்க, இந்த காசு வாங்கிட்டாருன்னு சொன்னாங்க. ஒரு அந்த மாதிரி முட்டா பையலுக்கு, தற்கூரி பையலுக்கு, கூமுட்டைகளுக்கு இந்த திரு சீமான் கூட்டணி போனாலும் எனக்கு தெரியும், நான் பர்சனலா தெரியும். திரு சீமானுக்கு எல்லா கூட்டணி கட்சிகளுமே பெரிய கட்சிகளுமே அவருக்கு வந்து எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க, மணி சீட்டுன்னு கற்பனை பண்ண கொடுத்தாங்க. அவர் வரமாட்டேங்க அப்படின்னு தெளிவா இருக்கிறார். ஆஃபர் வந்துச்சுன்னா நீங்க ஏன் அதை மறுக்கிறீங்க? நீங்க அதை ஏற்க மறுக்கிறீங்க? துணை முதலமைச்சர் சீமான் அப்படின்னா பதவிக்காக வரவனா எப்பவோ போயிருப்பேன். உனக்காக உங்க அண்ணன் உறுதியா இருப்பேன், சமரசம் செய்ய மாட்டேன். உன்னை கூட்டிட்டு போய் அடமான வச்சு 5 வருஷம் சீட்டுக்கு வியாபாரம் பேச மாட்டேன். நீ நம்பி வா, நான் வெல்லுவேன். இந்த நாட்டை தலை சிறந்த நாடாக மாற்றி காட்டுவேன். அப்படி இருந்து எனக்கு கிடைக்கிற அப்சர்வேஷன் வந்து எந்த இடத்துலயும் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். நான் தனியா தான் போவேன். அதுதான் என்னுடைய பாதை, அதுதான் என்னுடைய இலக்கு, அதுதான் என்னுடைய பயணம் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்கு. அது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்ப எனக்கு கேள்விப்பட்டது என்னன்னா, அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் கொடுக்குறோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பணம் வந்து சில இதெல்லாம் வந்து கொடுக்குறோம். அப்புறம் 2-3 அமைச்சர்களோ ஒரு கேபினெட்ல ஒரு இடம் கூட்டு மந்திரி சபை வந்தால் இந்த அரேஞ்ச்மெண்ட்ல நீங்க உள்ள வந்துருங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்ப இதுக்கு எல்லாமே வந்து ஆட்படாம அவர் வந்து தன்னுடைய அரசியல் இலக்கு என்ன அப்படின்ற ஒரு தெளிவான பார்வையோடு அவர் பயணிக்கிறார். எனக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாகும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகர் வாழ்க. நாம் தமிழர், நாமே தமிழர்.